ஓம் நமஸ்தே அஸ்து பகவான் விஸ்வேஸ்வராய திரியம்பகாய திரிபுராந்தகாய திரிகாக்கினி காலாய காலாக்கினி ருத்ராய திரிநீலகண்டாய மிருத்யும் ஜெயா சர்வேஸ்வராய சதாய் சிவாய ஸ்ரீமன் மகாதேவாய தேன்னாக. நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இன்று விசுவாவசு வருடம் ஆடி மாதம் 6ஆம் தேதி 22/7/2025 செவ்வாய்க்கிழமை. இன்றைய திதி துவாதாசி காலை 7 மணி 7 வரை, பிறகு திரையோதசி. இன்றைய நட்சத்திரம் மிருக சீரிஷம் இரவு 7 மணி 25 வரை, பிறகு திருவாதிரை நட்சத்திரம். இன்றைய நேத்திரம் பூஜ்ஜியம், ஜீவன் பாதி. சித்த யோகமும் பிறகு மரண யோகமும் கூடிய நன்னாள். இன்றைய நாள் மிக சிறப்பான நாளாக வருகிறது. ருண விமோசன பிரதோஷம், சிம்மாயனம் இரவு 7 மணி 1 வரை, அவ மகாம். நண்பர்களே, இன்றைய ஆடி மாதத்தின் 6ஆம் தேதி ருண விமோசன பிரதோஷம். சர்வ தோஷத்தை நிவர்த்தி செய்து நந்தி பெருமானை வழிபாடு செய்து இன்றைய பிரதோஷ நாளில் சர்வ தோஷத்தையும் பாவ விமோசனத்தையும் உடலில் உள்ள நோய் நொடிகளை அடியோடு அகற்றக்கூடிய பிரதோஷமாக இன்றைய பிரதோஷம் அமைகிறது. நண்பர்களே, இன்றைய குளிகாதி நேரம் நல்ல நேரம் காலை 10 மணி 30 முதல் 11 மணி 30 வரை. குளிகை பகல் 12 மணி முதல் 1 மணி 30 வரை. ராகு காலம் பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி 30 வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10 மணி 30 வரை. வார சூலை வடக்கு வடமேற்கு பரிகாரம் பால் காலை 10 மணி 48 வரை. நண்பர்களே, இன்றைய ராசி பலனும் அவரவர் பிறந்த நட்சத்திரத்துக்கு உண்டான பலனும், அந்த ராசியில் அவர் பிறந்த நட்சத்திரத்துக்கு உண்டான பலனும். நண்பர்களே, இன்று மேச ராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும், பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும், கிருத்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கும் இன்றைய நாள் மிகவும் சிறப்பான நாளாக மேச ராசியில் அமைகிறது. மிகவும் எதிர்பார்த்த சில காரியங்கள் கைகூடி வரும். அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்தவரை மற்றவர்களிடம் பழகும்போது மிகவும் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டும். சிறு சிறு சிக்கல்கள் பிரச்சனைகள் உருவாகும். பரணி நட்சத்திரம் மிக சிறப்பான பலனை கொடுக்கும். எதிர்பார்த்த வரவு கிடைக்கும், மன நிம்மதி கிடைக்கும், வீட்டில் சுபகாரிய பேச்சு, பிரச்சனைகள் அனைத்தும் தீர்வாகக்கூடிய நாளாக அமையும். கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் போது மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டிய நாள். நண்பர்களே, ரிஷபராசி நண்பர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் சாதகமாகவும் எதிர்பார்த்த காரியம் கைகூடி வரக்கூடிய நாளாக இன்றைய நாள். சுபகாரிய பேச்சு, எண்ணங்கள் ஈடேறும், தொழில் வளர்ச்சி, புதியோர் சந்திப்பு, பெரியோர் ஆதரவு, மகான்களுடைய தரிசனம் கிடைக்கக்கூடிய நாள். மிருக சீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில நன்மைகள் கிடைக்கும். ரிஷபராசியில் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சர்வகாரிய ஜெயம் கிடைக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சற்று கவனமுடன் எச்சரிக்கையுடன் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் போது நிதானத்துடன் இருக்க வேண்டும். மிருகசீரிஷ நட்சத்திரம் பொறுமையோடு இருந்தாலே சர்வகாரிய ஜெயம் உண்டாகும். நண்பர்களே, இன்றைய மிதுன ராசி நண்பர்களுக்கு
எண்ணம் ஈடேறக்கூடிய நாள், மிகவும் சிறப்பான நாள். எதிர்பார்த்த வரவு, மன நிம்மதி, சாந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாக அமையும். மிதுன ராசியில் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சற்று பொறுமையோடு இருந்தாலே சர்வ காரிய ஜெயம், மனமகிழ்ச்சி வந்து சேரும். திருவாதிரை நட்சத்திரம் நல்லோர் ஆதரவு, மனமகிழ்ச்சி, சாந்தம், சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இன்றைய நாள். வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருள்களும் வாங்கி சேர்த்தக்கூடிய நாள். புனர்பூச நட்சத்திரம் சிறிய நேற்றைய தடங்கள் அனைத்தும் விலகி இன்றைக்கு ஓரளவுக்கான மன நிம்மதியும் சாந்தத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். நண்பர்களே, இன்றைய கடகராசி நண்பர்களுக்கு பொதுப்படையாக சில நன்மைகள், மன நிம்மதிகள் வந்து சேரும். மிருகசீரிஷம் புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சிறிய நன்மைகள், நல்லது நடக்கக்கூடிய நாளாக அமையும். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சற்று பொறுமையோடு, நிதானத்தோடு, கவனத்தோடு இருக்க வேண்டிய நாள். வீண் மன உளைச்சல், சங்கடங்கள் உருவாகும். ஆயிலி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எடுத்த காரியத்தை வெற்றி, மனசாந்தம், சந்தோஷம், எண்ணம் ஈடேறக்கூடிய நாளாக அமையும். நண்பர்களே, இன்றைய சிம்ம ராசி நண்பர்களுக்கு பொதுவாக சில நன்மைகளும் சாந்தமும் சந்தோஷமும் உருவாக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சற்று பொறுமை, நிதானம், கவனமுடன் இருக்க வேண்டும். பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சங்கடங்கள் தீர்வாகி மன சாந்தமும் சந்தோஷமும், எண்ணங்கள் ஈடேறக்கூடிய நாள் இன்றைய நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிறு சிக்கல்கள் இருந்தாலும் இறுதியில் வெற்றி, மன மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய நாளாக அமையும். உத்திரம் 1ஆம் பாதத்தில் சிம்மராசியில் பிறந்தவர்கள் மிகவும் கவனமுடன், எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். இல்லையே சிறு விபத்துகள், சிக்கல்கள் உருவாகக்கூடும். நண்பர்களே, இன்றைய கன்னிராசி நண்பர்களுக்கு மிகவும் சிறப்பான நாள். அனைத்து காரியத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாள். தொழில் வளர்ச்சி, வருவாய் கூடக்கூடிய நாளாக இன்றைய நாள். கிருத்திகை உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றும் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் போது மிகவும் கவனமுடனும், எச்சரிக்கையுடனும், நிதானத்துடனும் இருக்க வேண்டும். தன் பொருளை பாதுகாப்பதில் மிகவும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். அஸ்த நட்சத்திரம் சர்வ காரிய ஜெயம், மன மகிழ்ச்சி, சாந்தம், சந்தோஷம் ஏற்படும். சித்திரை ஓரளவுக்கான நன்மைகள், நலம் வந்து கூடும். நண்பர்களே, இன்றைய துளாராசி நண்பர்களுக்கு சில நன்மைகள் தேடி வரக்கூடிய நாள். தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் கைகூடி வரக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். மிக சிறந்த நாள். துளாராசியில் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மட்டும் சற்று பொறுமையோடு இருந்தாலே காரியங்கள் ஜெயமாகும். அவசரப்பட்டு சிக்கல் உருவாகாமல் இருப்பது நல்லது. சுவாதி நட்சத்திர சர்வ காரிய ஜெயம், மன மகிழ்ச்சி, சாந்தம், சந்தோஷம் கைகூடும். விசாக நட்சத்திரம் ஓரளவுக்கான பலன், நன்மை வந்து சேரும். நண்பர்களே, இன்றைய விருச்சிக ராசி நண்பர்களுக்கு எண்ணிய காரியம் கைகூடி வரும். சில தடைகள் இருந்தாலும் மற்றபடி நன்மை வந்து கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். விருச்சிக ராசியில் விசாக 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சிறிய வரவு, மனசாந்தம், சந்தோஷம், நேற்றைய தரங்கள் இன்றைய சாதகமாக முடியும். அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மன உளைச்சல், சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் சற்று கவனமுடன் இருக்கிறது நல்லது. கேட்டை நட்சத்திர சர்வ காரிய ஜெயம், மன மகிழ்ச்சி, சாந்தம், சந்தோஷத்தை உருவாக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். நண்பர்களே, இன்றைய தனுசு ராசி நண்பர்கள் பெரிய அளவுக்கு எதிர்பார்ப்பு இல்லை என்றாலும் சிறிய காரியங்கள் கைகூடி வரும். சாந்தமும் சந்தோஷமும் உருவாகும். சில நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சற்று கவனமோடு இருக்க வேண்டிய நாளாக இருக்கக்கூடும் என்பதனால் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிகவும் கவனமும் எச்சரிக்கையும்
உடன் இருப்பவர்களால் மனசங்கட்டங்கள் பிரச்சனைகள் உருவாகும், கவனமோடு இருக்க வேண்டும். பூராட நட்சத்திர சர்வ காரிய ஜெயம், மன மகிழ்ச்சி, சந்தோஷம் கொடுக்கும். உத்திராடம் 1ஆம் பாதம் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது மிகவும் கவனமோடு இருக்க வேண்டிய நாள். நண்பர்களே, இன்றைய மகர ராசி நண்பர்களுக்கு இந்த சிறப்பான நாளாக அமைகிறது. எண்ணங்கள் ஈடேறும், சர்வ காரிய ஜெயம் உண்டாகும், தடைகள் விலகக்கூடும். மகர ராசியில் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மட்டும் சற்று கவனமோடு வண்டி வாகனங்கள் பயணம் செய்யும்போது எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். அவிட்ட நட்சத்திரம் ஓரளவுக்கான நன்மைகள் தேடி வரும். தான் விவாதம் பண்ணாமல் அமைதியோடு இருந்தால் சர்வ காரியமும் ஜெயமாகும். திருவோண நட்சத்திர சர்வ காரிய ஜெயம், மனமகிழ்ச்சி, சந்தோஷம், நேற்றைய தடைகள் இன்றைய நன்மையாக அமையக்கூடும். நண்பர்களே, இன்றைய கும்பராசி நண்பர்களுக்கு நேற்றைய தடைகள் விலகும், நன்மைகள் கைகூடி வரக்கூடிய நாளாக இன்றைய நாள் மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும். வீட்டில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான அறிகுறி தென்படும். கும்பராசியில் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று பொறுமையோடு இருந்தாலே சர்வகாரிய ஜெயம் உண்டாகும். சதய நட்சத்திரம் எடுத்த காரியத்தில் வெற்றி, எல்லா எண்ணங்களும் ஈடேறும். புரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நேற்றைய தடைகள் விலகி இன்றைய நன்மைகள் கைகூடி வரும். நண்பர்களே, இன்றைய மீனராசி நண்பர்களுக்கு பெரிய அளவுக்கான நன்மைகள், சிறு சிறு தடைகள் இருக்கக்கூடும். சற்று கவனமோடு இருக்க வேண்டும். அதே நேரத்தில் எதிர்பார்த்த காரிய சுபகாரிய பேச்சு தடங்கள் அனைத்தும் விலகக்கூடிய நாளாக இன்றைய நாள். மீனராசியில் பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சிறிய நன்மைகள் வந்து சேரும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மட்டும் சற்று கவனமோடு எண்ணங்களை பரப்பி விடாமல் வீண் வாக்குவாதத்தை ஈடுபடாமல் இருந்தால் மன உளைச்சல், சங்கட்டங்கள் குறையக்கூடும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனைத்து காரியமும் ஜெயமாகும், மனமகிழ்ச்சி, சந்தோஷம் வந்து சேரும். நண்பர்களே, இன்றைய நாளில் பிரதோஷ வழிபாடு, நந்தி பெருமான வழிபாடு செய்யுங்கள். சர்வ தோஷமும் சிக்கல்களும் குடும்ப ஒற்றுமையும் கைகூடி வரும். உங்களுடைய உடலில் உள்ள சர்வ பிணிகளும் நோய்களும் விலகி புத்துணர்ச்சியோடு செயல்படக்கூடிய நாள் இன்றைய நாள். உங்களை சந்தித்தல் மிகவும் மகிழ்ச்சி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.